ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பறந்த புறா இதுதான் தாராப்பட்டா சரிங்களா. ஸோ நான் ஒரு மூணு கள்ளி பட்டா இருக்கும். நம்ம தாம்பரால் பட்டா பார்த்துங்க. ஜங்லி மாதிரி ஷேப் தான், எனக்கு இந்த மாதிரி ஷேப் ரொம்ப பிடிக்கும். கரைக்கல்ல புறா ஆனால் சரிங்களா. விட்றோம் பாருங்க, தான் கருத்தம்பரால் இறங்கிடுச்சிங்க. சீட் மேலே தான் உட்காந்துட்டு இருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம புறா வந்து இறங்கிடுச்சிங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கடைசியாக நம்ம இந்த கூண்டு தான் எப்பவுமே ஓப்பன் பண்ணுவோம் க்ளீன் பண்ணுறதுக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், எல்லாருக்கும் நமஸ்காரம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம இன்னும் புறா விடல, புறா இங்கே தான் வச்சுருக்கோம். புறா இனிமேல் ஓட்டணும் சரிங்களா. ஸோ லாஸ்ட் வீடியோக்கு வந்து நல்லா ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க, ரொம்ப நன்றி. ஸோ உள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி எல்லாமே நம்ம க்ளீனிங் பண்ணிட்டோம். நம்ம எப்பவுமே நம்ம அதுதான் வேலை. நம்ம ஃபஸ்ட்டு வந்தவொடனே க்ளீனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். க்ளீனிங் ப்ராசஸ் பண்ணி எல்லாமே கொஞ்சம் தனித்தனியாக வச்சுட்டு தண்ணி மிக்ஸ் பண்ணிவிடுவோம். ஸோ இப்போ இன்றைக்கி என்னென்னா திருப்பவும் வந்துட்டு இன்றைக்கி வந்து நம்ம தாராப்பட்டாவையும் நம்ம தாம்பரால் பட்டா விட போகிறோம் சரிங்களா. அதில் என்ன ரிசல்ட் இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிச்சு தரேன். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னா லாஸ்ட் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம விட்டுருந்தோம். அதில் வந்து பாஜிங்கெல்லாம் கொஞ்சம் எப்படி பண்ணுறது, புறா வந்து எத்தனை கலியில் ஓட்டணும் எல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க சரிங்களா. எத்தனை கலியில் ஓட்டணும், எத்தனை நாள் நம்ம காய போடுறது எல்லாமே நம்ம சொல்லியிருக்கோம் சரிங்களா. இருந்தாலும் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. அதை பற்றி இன்றைக்கி நம்ம சொல்லலாம். அதே மாதிரி பாஜி பண்ணதுக்கப்புறம் என்ன மாதிரி ஃபீடிங் கொடுக்கலாம் அதெல்லாமே நான் சொல்கிறேன் இப்போ உங்களுக்கு. ஸோ உங்களுக்கே ஐடியா வந்துடும். எனக்கு தெரிஞ்சு பாஜி பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லியிருக்கிறது என்னென்னா, தண்ணி கொடுக்காம நீங்கள் காலையில் வந்து வெறும் வயிற்றுல நீங்கள் ஓட்டலாம். புறா வந்து கொஞ்சம் பெண்ட் ஆகும். பெண்ட் ஆகிற வரைக்கும் நீங்கள் அலோவ் பண்ணணும். பெண்ட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னா ஒரு 5 ml தண்ணி இப்போ பாஜி பண்ணிச்சிங்களா. இப்போ ஒரு 5 ml தண்ணி நீங்கள் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் புறா நீங்கள் ஓட்டிக்கலாம். இப்போ நானே உங்கள் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி கொடுத்துட்டு புறா வந்து நான் ஓட்ட போகிறேன், எத்து விசில் அடிக்க போகிறேன். இன்றைக்கி என்ன ரிசல்ட் வந்துன்னு பார்க்கலாம். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் ஒரு 30 மினிட்ஸ் தான் பறந்துச்சு. அதுக்குள்ளே தான் பறந்துச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா அடி எடுத்த பயத்தில் புறா வந்து டக்குன்னு உட்காந்துச்சு. இன்னொரு விஷயத்த நான் சொல்கிறேன் பாருங்கள். எப்போவுமே புது அடி எடுத்த புறா வந்து ரொம்ப பயத்தில் இருக்கும், டக்குன்னு ஃபினிஷ் பண்ணும். ஒருவேளை ஃபினிஷ் பண்ண வந்துச்சுன்னா புறாவை தயவு செஞ்சு ஓட்டாதீங்க, உட்கார வச்சுருங்க. ஏன்னா புறாவில் என்னென்னா ரெகுலராக அது அடி எடுக்க தான் அது வந்துட்டு அது அந்த ஃபீல் பண்ணும். அது நம்ம தினமும் டம்ப்ளிங் பண்ணுறோம், கரெக்டாக வீட்டு மேலே போகணும்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட் டைம் வந்து அதை டம்ப்ளிங் பண்ணும்போது புறா வந்து ரொம்ப பயத்தில் இருக்கும். அதனால் என்ன பண்ணுங்கன்னா, அந்த பயத்தில் நீங்கள் அடி எடுத்துச்சு தானே திரும்ப நம்ம ஓட்டலாமேன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு ஓட்ட போகாதீங்க. புறா வந்து உட்கார வச்சுருங்க. இல்லைன்னுச்சுன்னா கண்டிப்பாக புறாவை தொலைச்சிப்பீங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாத்துக்கும் தண்ணி கொடுத்துக்கலாம். ஸோ ரெகுலராக நான் எப்போவுமே அவ்வளோதான். நான் ஃபஸ்ட்டு எப்போவுமே ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி கொடுக்க மாட்டேன். அடி எடுத்ததுக்கு அப்புறம் தான் தண்ணி கொடுப்பேனே சரிங்களா. சும்மா லைட்டாக தண்ணி கொடுத்துக்கினா போதும். அது ஒரு எனர்ஜி ட்ரிங்க் மாதிரி. அதுக்கப்புறம் இறங்கணுன்னு திரும்ப ஒரு லைட்டாக தண்ணி கொடுத்துக்கலாம். தாம்பரால் பட்டா கொஞ்சம் காவிரி. ஸோ அடி எடுத்துட்டு போய் எப்பவுமே தண்ணி கொடுத்துட்டு ஓட்டுறது ரொம்ப நல்ல விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைன்னு வச்சிங்களா புறா கொஞ்சம் கஷ்டப்படும் சரிங்களா. பார்த்துட்டு இருந்தாலும் பண்ணுங்க. ஸோ இவனை பார்த்தா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நம்ம தாம்பரால் பட்டா, கருப்பு தாம்பரால் பட்டா. இவனை நான் இன்னும் ஓட்ட ஆரம்பிக்கல, கொஞ்சம் ரெக்க வந்துடுவேன்னா அதுக்கப்புறம் இவன் ரிசல்ட் பார்க்கலான்னுக்கிறேன் சரிங்களா. ஆனால் இவனை தினமும் காய போட்டுன்னு தான் இருக்கேன். இன்னிலேருந்து கொஞ்சம் காய போடணும், பார்க்கலாம் என்ன இவன் ரூட்டுக்கு எதை எடுத்தோடனே இவனுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்லிட்டு தரேன் சரிங்களா. இது ஒரு ஃபீமேலு. இது நம்ம சுருமி, கருப்பு சுருமி இருக்குது இல்லைங்களா, அது பொண்ணு இது சரிங்களா. கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம HMT பட்டா இருக்கும். வரும் பாருங்க, அதுக்கு ஒரு ரெக்கை கொடுத்துருக்கேன். பார்க்கலாம் என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு. நீங்கள் பார்த்தாவே தெரியும் புறாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரோஷனில் தான் இருக்கும். ஆனால் அப்பா அம்மா வந்து பார்த்தீங்கன்னா HMT, ஆனால் புறா வந்து ரோஷனில் வந்திருக்கும். சரி ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பலாம் உங்களை போட்டு பிளேட் அரிக்க வரும்ல சரிங்களா. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தாராப்பட்டா விட்டுடலாம். இங்கே பாருங்கள் தாராப்பட்டா. நீங்கள் தாராப்பட்டா விட்டுறேன். பார்த்தீங்களா இங்கேயே அடிச்சிச்சு பார்த்தீங்களா. பார்த்துன்னு இருங்க, அடிக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதனால தான் நான் சொல்கிறது ரெகுலராக புறா ஓட்டணும்னு சொல்லிட்டு. இப்போ என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சம் ஃபீடிங் நல்லா கெட்டி அடி வரட்டும். கெட்டி அடி வரைக்கும் புறா வந்து நல்லா ஓட்டிகிட்டே இருங்க. என்னென்னா இப்போ கூட பார்த்தீங்கன்னா இன்னும் கெட்டி அடி வரல. கெட்டி அடி வராதனால என்ன பண்ணுன்னா அது எவ்வளோ நேரம் பறக்கட்டும், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட்னா எப்படின்னா கொஞ்சம் ஓட்டுற மாதிரி
கொஞ்சம் லைட்டா அது இறங்க வரும்போது இன்னொரு 10 நிமிஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. அந்த மாதிரி நீங்க பண்ணிக்கிட்டீங்கன்னா புறா கொஞ்சம் தம்முக்கு உட்காந்துரும். சரிங்களா? தம்முக்கு உட்காந்துரும். ஸோ இப்போ என்ன பண்ணோம் முக்கியமா அதுதான் ஒரு விஷயம். புறா வந்துட்டு நான் இது என்னன்னா தம்காசா எப்படி உட்கார வைக்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த புறா பறந்து உட்காந்தோன்னா அதுங்களுக்கு என்ன பண்ணுன்னா, வெள்ளை வெங்காயம் இருக்கு இல்லைங்களா? வெள்ளை வெங்காயம் உள்ள இருக்கிறத கிளீனா கட் பண்ணிட்டு ஒரு கிளாஸ்க்குள்ள போட்டுங்க. ஒரு கிளாஸ்க்குள்ள போட்டுட்டு பனை வெல்லம் இருக்கு இல்லைங்களா? அந்த பனை வெல்லத்த அதில் சும்மா ஒரு மூக்கால சைஸு அதில் போட்டு நல்லா நசுக்கிடுங்க. நல்லா போட்டு குத்துங்க. குத்துனோன்னா அது ஒரு சாறு வரும். அந்த சாறை புழிஞ்சி புறா உட்காந்தோன்னே ஒரு 5 ml அடிச்சு விடுங்க. ஸோ புறா வந்து தம்மு உட்காந்துரும். தம்மு உட்காந்துனா ரெகுலராக இந்த டைம் தாண்டி தான் பறக்கும் தவிர அந்த டைம் பறக்காதுங்க. ஸோ இந்த மாதிரி மெத்தட்லையும் நீங்கள் புறா வந்துட்டு டைம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பட் நான் ரெகுலராக ஒரு பறக்கிற புறாக்கு இப்படி தான் பண்ணிட்டு இருப்பேன். நல்லா அடி அடிச்சுன்னுக்குது. ரெண்டுமே அடி எடுக்குது. ஸோ ஆக்சுவலி என்னன்னா ஒரு வாரம் தான் ஓட்டியிருப்பேன். இந்த ரெகுலரில் உங்களுக்கு வீடியோ தெரியும். ஒரு வாரத்திலே ரொம்ப நல்ல ரிசல்ட் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நல்லா மேல் கை நல்லா தாராப்பட்டா பார்த்தீங்கன்னா வலிச்சு வலிச்சு அடிக்கும். சரிங்களா? ஸோ இன்னொரு விஷயத்த நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம தாராப்பட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு லைவாக பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி பெங்களூரில் தான் நம்ம பார்த்தோம் தாராவில். ஆனால் இன்னைக்கு சேலத்தில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? ரொம்ப நல்ல ரிசல்ட் பறந்துட்டு இருக்கு புறா. உங்களுக்கு காட்டுறாருங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தா தெரியும் புறா இங்கே பறந்துட்டு இருக்கு பாருங்க. ஸோ இந்த மாதிரி இன்னொன்று புறா விட்டுட்டு நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது தயவு செஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிக்ரா இந்த பைரி அந்த மாதிரி அந்த லகுடுங்க எதனா இருக்கா தயவு செஞ்சு பாருங்க. ஏன்னா அது பார்த்துட்டு இருக்கும்போது சப்போஸ் நீங்கள் கேர்லெஸ்ஸாக விட்டுட்டீங்கன்னா உண்மையாக சொல்கிறேன் ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ கொஞ்சம் உஷாராக பார்த்துங்க புறாங்கள. இங்கே பாருங்க ரெண்டும் இங்கே பறந்துட்டு இருக்கு பாருங்க. ரீசெண்டாக போன வீடியோக்கு வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார். ப்ரோ ஏன் ப்ரோ சாதா கூட விடக்கூடாது, சாதா கூட விட்டா என் புறா வந்து நல்லா டைம் வந்து ப்ரோன்னு சொல்லி சொன்னார். டைம் பண்ணும் பிரதர். சரிங்களா? உங்கள் புறா கூட டைம் பண்ணும். ஆனால் அடி எடுக்க ட்ரை பண்ணாது. எதுக்கு நான் சாதாங்க வந்து எப்பவுமே அடி எடுக்காது. லைட்டாக போட்டிங் மாதிரி தான் பண்ணு போவோம். ஸோ அந்த மிஸ்டேக் நீங்கள் இது கூட விட்டீங்கன்னா கண்டிப்பாக ப்ராப்ளம் வரும். ஆனால் அடி எடுத்த புறா வேணால் விடுங்க. அடி எடுக்குது பாருங்களா? அடி நல்லா கெட்டி இருக்கு. அந்த புறா வேணா விடுங்க. அந்த ஒரு நேக்கில் நீங்கள் வேணா விடுத்துட்டு வரலாம். என்னை பொறுத்த வரைக்கும் கர்ணப்புறா டைமில் ட்ரெயின் பண்ணணும். சாதா புறா டைமில் இது பண்ணணும். ரெண்டுத்தையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் அது ஒரு கொலாப்ஸ் ஆகிடும். நான் உண்மையாக சொல்கிறேன் அது ரொம்ப கொலாப்ஸ் ஆகிடும். ஸோ தயவு செஞ்சு அந்த மிஸ்டேக் மட்டும் பண்ண போகாதீங்க. ஃபீடிங் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் கேழ்வரகு தான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ இன்னும் நல்லா கொஞ்சம் டைம் வரட்டும் புறா. டைம் வந்தோடனே இப்போது நேற்றுலேயே அதே தான் பிரதர் எதனா ப்ரோட்டீன் ஃபுட் எதனா கொடுக்கலாமான்னு கேட்டாங்க. வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். அடி எடுக்கிறதுக்கு எதுவுமே ப்ரோட்டீன் ஃபுட்டு அதெல்லாம் எதுவுமே தேவையில்ல. இன்னும் புறா டைம்க்கே வரல அழிச்சிட்டு ப்ரோட்டீனா எனர்ஜியா அது நேச்சுரலாக அதோட குணம் எப்படி இருக்கோ அது பேக்ரவுண்ட் எப்படி இருக்கோ அதோட ஸ்டாமினா எப்படி இருக்கோ ஃபர்ஸ்ட் அது வெளியே காட்ட விடுங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது எப்படி சொல்கிறது தேருமா தேராதான்னு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம இது ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஃபீடிங்கில். தாம்பரால் பட்டா பார்த்தீங்கன்னா நான் எப்பவுமே உடன் பாக்ஸில் போடுவேன் தான். சரிங்களா? உடன் பாக்ஸில் இப்போதைக்கு ஏன்னா அவர் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. சரிங்களா? உடன் பாக்ஸில் இந்த மாதிரி ஐயோ இதே ரோதர ஜெங்கிலி மாதிரியே தான் என் மகந்து பண்ணுறது. ஸோ கருப்பு தாம்பரால் நம்ம இதில் போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்க்க உங்களுக்கு தெரியும். இதை இப்படி கொஞ்ச நாளைக்கு இப்படி ட்ரைனிங் விடலாம். கொஞ்சம் நல்லா காயிட்டு இவர். சரிங்களா? அதுக்கப்புறம் இவர் ஓட்ட ஆரம்பிக்கலாம். இவர் என்ன ரிசல்ட் பண்ணுறான்னு பார்க்கலாம். இன்னும் ஒரு 3 நாள் பட்டா இருக்குது. அதையும் போட்டுக்கலாம் இருங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம புறா வந்து இறங்கிடுச்சிங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கடைசியாக நம்ம இந்த குண்டு தான் எப்பவுமே ஓப்பன் பண்ணுவோம் க்ளீன் பண்ணுறதுக்கு. இதுவும் எல்லாமே முடிச்சிட்டோம். ஸோ இப்போ அந்த புறாவை நம்ம கீழே ஓட்டிக்கலாம். கீழே எப்படி ஓட்டுறேன் எப்படி இறக்குறேன்னு மட்டும் பாருங்கள். ஏன்னா இதுதான் ரொம்ப முக்கியம். புறாவை நம்ம எப்படி க்ளீனாக ஓட்டுறோம்னு மேலே போய் காட்டுறேன். இங்கே பாருங்க சத்திரி மேலே உட்காந்துட்டு இருக்கு. சரிங்களா? சத்திரி மேலே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டயர்டாக இருக்குது. ஏன்னா கூண்டு க்ளீன் பண்ணிட்டு மேலே வரும்போது இன்னும் கஷ்டமாக இருக்குது. இது பாருங்கள் கருப்பு தாம்பரால் பட்டா. ஸோ இப்போ பொறுமையாக நம்ம என்ன பண்ணோம்னா இவங்கள ஓட்டிக்கிறது நல்லது. பாருங்க இந்த மாதிரி ஓடுறது இந்த மாதிரி ஓட்டும் போதெல்லாம் ஏஞ்சி பறக்கும். இதெல்லாம் திரும்ப பறக்கக்கூடாது தான். பட் இருந்தாலும் என் மகனுக்கு இதே பிரச்சனை. பட் இப்போ கீழே இறங்காது பாருங்க. ஏன்னா சத்திரி மலை இறங்காது கீழே இறங்கிடும். பார்த்துன்னே இருங்க. ஸோ இதை கீழே இறக்கணும்னா ஒரே திருவி இது மட்டும் தான். இந்த ஒரு ஐடியா மட்டும் தான் கரெக்டாக பாருங்கள் எப்படி போகும் கீழே. தாம்பரால் பட்டமும் பாருங்கள்.
ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் ஒரு ஈஸியான மெத்தடு நம்ம புறா வந்து கீழே இறக்கிடுது. இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சு இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் நினைக்கிறேன். ஸோ கருப்பு தாம்பரெல்லாம் ஓப்பன் பண்ணி விட்றேன், என்ன பண்ணுன்னு பாருங்க. வாடா போ, பார்த்துனே இருங்க, போவோம் பாருங்க. பாருங்க அது போகிறது பாருங்க. கருப்பு தாம்பரால் ஏஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கருப்பு தாம்பரெல்லாம் விட்டுருக்கேன் இன்னைக்கு பாருங்க. ஏன்னா இத்தனை நாள் சும்மா சக்கரை தான் போய் நின்றுச்சு. இந்த மாதிரி தான் ஓடும். இந்த மாதிரி தான் நான் என்ன பண்ணுவேன்னா, புறா வந்து சத்திரியில் போட்டு இந்த மாதிரி தான் நான் விட்டுன்னு இருப்பேன். ஸோ அது என்ன பண்ணு, 2-3 சக்கர் போயிட்டு கரெக்டாக வந்து ஃபினிஷ் பண்ணோம். பார்த்துன்னு இருக்கேன் என்ன இன்னைக்கு என்ன பண்ணுன்னு பார்க்கல இருங்க. பாருங்க என்ன நான் வந்து பாருங்க. அதான் நம்ம வீட்டு மேலே வந்து உட்காந்துச்சு. இப்போ அது கீழே இறங்கிடும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் ஒன்று தான். கருத்தம்பரால் இறங்கிடுச்சிங்க, சீட் மேலே தான் உட்காந்துட்டு இருக்கேன். நான் சொல்கிறது ஒரே ஒரு விஷயம் தான். நீங்கள் ட்ரைனிங் பண்ணுங்க, ஓகே, பண்ணாமல் போங்க. பட் என்னன்னா இந்த சோக்கில் இறங்கிட்டு போயிரு, நம்ம ப்ராப்பராக பண்ணணும். அப்படி இல்லைன்னா வேலைக்கு ஆகாதுங்க. பாருங்க சிட்டி பாருங்க, நம்ம சிட்டி அப்படி தெரியுது. ஸோ என்னன்னா இன்னைக்கு தாம்பரால்து எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு ரிசல்ட் நல்ல ரிசல்ட் தான். ஓகே, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஓகே தான். அவ்வளோலாம் இது இல்லை. ஆனால் நல்லா கெட்டியடி அடிக்க ஆரம்பிச்சிச்சுன்னா புறா வந்து ஃபார்முக்கு வந்துடும். இன்னைக்கு நான் என்ன பண்ணுவேன்னா, கீழே கழுவிட்டு அதுங்களுக்கு நல்லா வாயெல்லாம் சுத்தம் பண்ணுறது வேண்டாம். வாயெல்லாம் சில பேர் சுத்தம் பண்ணுவாங்க, அதெல்லாம் வேண்டாம். தாம்பரோட கருப்பு தாம்பரெல்லாம் இறங்கிடுச்சு. ஸோ பார்த்துக்கலாம். அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். சரிங்களா? உங்களுக்கு என்ன டவுட் இருந்தால் சொல்லுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பறந்த புறா இதுதான் தாராப்பட்டா. சரிங்களா? ஸோ நான் ஒரு 3 கள்ளி பட்டா இருக்கும். பார்க்கலாம் அடுத்தடுத்த டைமில் என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன ட்ரைனிங் மூடே இல்லை, எனக்கு ட்ரைனிங் போகிற இதே இல்லை. நான் என்னென்னோ பேசிகிட்டு இருக்கேன். சரிங்களா? ஸோ ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன். இன்னைக்கு சொன்ன ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, புறா வந்து அடி எடுக்கிற வரைக்கும் ஒரு கான்செப்ட், அடி எடுத்ததுக்கப்புறம் ஒரு கான்செப்ட். ஸோ இருந்தாலும் இன்னைக்கு வந்து மைண்டு எனக்கு ஓடாதனால நான் என்ன சொல்கிறேன்னு எனக்கே தெரியல. பட்டு பார்க்கலாம். எதனா தப்பாக சொல்லியிருந்தேன் என்ன மன்னிச்சிருங்க. உங்களுக்கு எதனா டவுட் வேணால் எனக்கு, ஏன்னா எனக்கு கான்செப்டே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நான் என்ன டவுட்டுன்னு, ஏன்னா சப்ஸ்கிரைபருக்கு நிறைய பேர் டவுட்டே கேட்க மாட்டேங்கிறீங்க. கேட்டால் ஒரே கேள்வி தான் கேட்குறீங்க. ஏன்னா புதுசாக எதனா கேளுங்க. அப்படின்னா புதுசாக எதனா டவுட்ஸ் எதனா இருந்தால் கேளுங்க. எப்படி ஓட்டுறதுல எதனா ஒரு மெயின் டிக்ஸு அது இருந்தால் சொல்லுங்கள், நான் சொல்லித்தரேன். பட் ஒன்று மட்டும் எனக்கு தெரியுது, நம்ம புறா வந்து அடி எடுக்க ஆரம்பிச்சிச்சு. இனிமேல் தான் 1 by 1 ஸ்டார்ட் பண்ண போது டியூட்டிக்கு. பார்க்கலாம், அடுத்த வீடியோ நான் உங்களுக்கு சொல்லிட்டே இருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நம்புறேன். சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ், ஹேவ் எ கிரேட் டே. பாய்.